இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். புதிய ஏற்பாட்டு காலம் இந்த கடைசி நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் தம்முடைய மனதையும் சித்தத்தையும் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்கள் புதிய வெளிப்பாடுகள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. தேவனை பற்றிய வெளிப்பாடு ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தம்மை பற்றி வெளிப்படுத்திய அதே சத்தியத்தை தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை இன்னும் அதிகமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி கிடைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற தெய்வீக வெளிப்பாடு இறுதியானது. இதற்கு மேல் அதிகமான வெளிப்பாடு எதுவும் கொடுக்கப்படாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு தெரியப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நமக்கோ தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு தேவனை பற்றிய வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற சிலாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற நமக்கோ கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் செய்தியோடு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நம்முடைய கண்களால் காண முடிகிறவை, காண முடியாதவை ஆகிய எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டே உண்டாக்கினார். வானங்களையும் பூமியையும் பிதாவானவர் கிறிஸ்துவை கொண்டே உண்டாக்கினார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டே பழைய சிருஷ்டியையும் புதிய சிருஷ்டியையும் உண்டாக்கினார். பிதாவானவர் பழையவையும் புதியவையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டே ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் பிதாவானவர் சர்வ காரியங்களையும் தாங்குகிறார். சர்வ சிருஷ்டியின் பாரமும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவரே சர்வ சிருஷ்டிகளையும் ஆதரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். சர்வமும் கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். உலகங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்து உலகங்களை அல்லது காலங்களை திட்டமிடுவதில் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்தார். மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தினார். இந்த பொருளில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இருக்கிறார். காலங்களை திட்டமிடுவதோடு இவர் எல்லா சிருஷ்டிப்புகளையும் திட்டமிட்டார்.